வாழைத்தண்டை மிக்சியில் போட்டுடலாம். இஞ்சி இந்த சீரகத்தையும் போட்டுடலாம். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு வடிகட்டலாம். வாழைத்தண்டு நறுக்கின வாழைத்தண்டு துண்டுகள், சீரகம், இஞ்சி, உப்பு எல்லாம் ஒன்றா அரைச்சிட்டேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கிறேன். இப்போ வேணுங்கிற அளவு திரும்ப தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். இதை நல்லா அப்படியே நம்ம எடுத்தோன்னா நமக்கு தேவையான அளவு ஜஸ்ட் ஒரு 200 ml 250 ml வந்தால் போதும். இந்த ஜூஸ் பண்ணுறப்போ செஞ்சு ஃப்ரிட்ஜில் எல்லாம் வைக்க வேணாம். அன்னன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக செஞ்சே குடிக்கலாம். கிட்னியில் ஸ்டோன் இருக்குது, அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க, இன்ஃபெக்ஷன் அதாவது யூரின் சரியாக போகலை அப்படின்னு நினைக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் இது நல்ல ஒரு அருமருந்துன்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டோன்லாம் கொஞ்சம் கிளியர் ஆகிறதுக்கு இந்த ஜூஸ் நல்லாவே ஹெல்ப் பண்ணுன்னு சொல்கிறாங்க. எல்லாருமே குடிக்கலாம்.